ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றியை கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த மாவட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அந்த மாவட்டத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொண்டு வரீங்க. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ரஜா. இந்த நாளிலும் மேசப்பா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. இயேசு ராஜா, வேலைகளை செய்வதற்கு வேண்டிய பலனை கட்டளையிடுங்கப்பா. இந்த நாளிலும் அநேக நல்ல ஆசீர்வாதமான பகுதிகளாக கர்த்தர் அந்த மாவட்டத்தை கொடுத்திருக்கீங்க. அநேக சுற்றுலா தலங்களை கொடுத்திருக்கீங்க. அநேக வேலைகளை சொந்தமாக செய்யக்கூடிய இடமாக மாற்றி கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை நபர்கள் தங்களுடைய உழைப்பினால் சொந்த வருமானங்களை ஈட்டக்கூடிய அப்பா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த தொழில்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிங்க. நல்ல வருமானத்தை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி கொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுராஜா, வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். அவனுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆண்டு இயேசுவின் நாமத்தினால மகனுக்கு ஏற்ற நல்ல ஒரு மகளை கொடுங்க. அதே போல் திருமணமாகாத மகளுக்கு ஏற்ற மணவாளனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்க பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு அந்த மகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு அதிசயம் இருக்கட்டும் ஏசப்பா. ஒரு அற்புதத்தை அந்த மகளுக்கு காண செய்யுங்க ஏசப்பா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டு இந்த குடும்பத்திற்கு கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அநேக முதியோர்கள் பலவீனப்பட்டிருக்காங்க. கர்த்தாவே, நீர் அவர்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. அதே போல் எத்தனை நபர்கள் வியாதினால அப்பா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ, இந்த ஆண்டவரே அப்பா ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த நொடி பொழுதே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உன்னுடைய பலவீனங்கள் நீங்கி புது பலன் அடைய உதவி செய்யுங்க ஏசப்பா. வீட்டுகளிலோ ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலோ எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ, எதற்காக மருந்து மாத்திரையை சாப்பிட்டு கொண்டிருக்காங்களோ, கர்த்தர் அதிசயத்தை காண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகும்பொழுதும் அப்பா வரும்பொழுதும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. அவங்க பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அதை புரிஞ்சு அவங்க நல்லா படித்து அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பெருமையை சேர்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக இசப்பா, பிள்ளைகள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எந்த வாகனத்தில் புறப்பட்டாலும் வீட்டை விட்டு எப்படி பத்திரமாக போகிறாங்களோ அதே போல் திரும்பி வர வரைக்கும் தூதர்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றிலும் மேலாக நீரே ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். முழுமையான பரிபூர்ண ரட்சிப்பை இந்த ஆண்டு அவங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய களஞ்சியங்கள் முழுவதும் பூரணமாய் நிரம்பட்டும் தகப்பனே. அவங்க கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆண்டு ஒரு பெரிய இயேசப்பா ஆசீர்வாதமான ஆண்டாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்றி கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மீது தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலையும் தரிசனத்தையும் வைத்து கொண்டிருக்கீங்க. அதை முழுமையாக அப்படியே நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.